பொய்யும் மெய்யும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை. பொய் சுயநல சேற்றில் பூத்த பூ, மெய் பொதுநல தீயில் வேகும் மலர். பொய் மெய் இரண்டில் எது கூடினாலும் குறைந்தாலும் வாழ்வின் நிறம் மாறும், உயிரின் தபம் கலையும். தன் மீது குற்றம் சுமத்தினாலும் குறை சொன்னாலும் எதிர்வினை ஆற்றாமல் ஏற்றுக்கொள்வது என்பது வைணவ சமயச்சியின் வழக்கம் போல். காதல் கண்டுபிடிக்கப்பட்ட நாளிலிருந்து பொய்யும் மெய்யும் கலந்தே காண கிடக்கிறது. ஆண்டாள் மட்டும் என்ன விதிவிலக்கா? பாவை கொண்ட பக்தியில் பரந்தாமனுக்கு காதல் எங்கிருந்து வந்தது? எந்த கணத்தில் கோதை கோவிந்தராஜனின் இதயம் தொட்டாள்? பக்தைக்கும் பரம்பொருளுக்கும் உயிரில் உற்சவம் உண்டாகியது எப்படி? இயற்கையில் இது சாத்தியமோ? இறைவனிடம் இதற்கு பதில் உண்டோ? உண்டென்றால் இடையர்களின் இறைவி. குறையாத அன்பு, தீராத காதல், அசையாத நம்பிக்கை. ஆண்டாளை ஆதிகேசவனிடம் அழைத்துச் செல்ல இது போதாதோ? ஆண்டாளின் 15ஆம் பாசுரம். எலே இளங்கிளியே, இன்னும் உறங்குதியோ? சில்லென்று அழையேன் மின் நங்கை மீர் போதற்கின்றேன். வல்லை உன் கட்டுரைகள், பண்டே உன் வாயதும் வல்வீர்கள் நீங்களே, நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறு உடையை? எல்லோரும் போந்தாரோ போந்தர், போந்து எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்று அழிக்க, வல்லானை மாயனை பாடு ஏலோர் எம்பாவாய். அழகிய இளங்கிளியே, என் ஆருயிர் தோழியே, நாங்கள் எல்லோரும் காத்திருக்க உனக்கா? நீ மட்டும் கதவடைத்து உறங்குவது ஏன்? கோபித்து அழைக்க வேண்டாம், இதோ வந்து விடுகிறேன் என்ற பதிலுக்கு வார்த்தைகளில் வர்ணஞ்சாலம் காட்டுவதில் நீ வல்லமை பெற்றவள்தான். இவ்வளவு நேரம் உறங்கிவிட்டு என்னிடம் கோபிக்காதே என்கிறாய், இது சரியா என்றதற்கு நீங்களே பேச்சில் பெரும் திறமைசாலிகளாய் இருந்துவிட்டு போங்கள், நான் ஏமாற்றுக்காரியாகவே இருந்து விடுகிறேன் என்கிற பதிலுக்கு சூரியனுக்கு முன்பே விழித்து உன் வருகைக்கு வீட்டின் முன்பே காத்திருக்க அவசியம் என்ன? அப்படி எங்களிடம் இல்லாத சிறப்பு உன்னிடம் என்ன இருக்கு? நாயகி பதிலுக்கு நான் மட்டும்தான் வரவில்லையோ, எல்லோரும் வந்து விட்டார்களா என்றதற்கு நீயே வந்து எங்களை எண்ணிப்பார். வற்றாத வலிமை கொண்ட குவலாய பீடம் எனும் யானையை அழித்தவனும் எதிரிகளை துரத்தி வேட்டையாடும் திறம் கொண்ட மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருக.